ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராணிஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் வறுக்காத பச்சரிசி மாவு எடுத்து உப்பு போட்டு தண்ணி விட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். உருண்டை பிடிக்கிறது இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீள நீளமாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். நான் உருண்டையாகவும் நீளமாகவும் ரெண்டும் கலந்தே பிடிச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் சுக்கு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெல்லம் எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அது தேவையில்லை. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 லிட்டர் அளவு தண்ணீர் எடுத்து பாத்திரத்தில் விட்டு அதை நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டியை விட்டு கிண்டிட வேண்டாம். அது கொஞ்சம் நேரத்துக்கு அது கொதி வந்துக்கிட்டே இருக்கட்டும். அதை அப்படியே விட்டுறலாம். இப்போது வெல்லத்தில் கல், மண், தூசிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். பாகு பதத்துக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, தண்ணியாகவே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொழுக்கட்டையை போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. கீழே அடி பிடிச்சாமல் இருக்கிறதுக்கு நல்லா கரண்டியை விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். கொழுக்கட்டை தனித்தனியாக வரட்டும், ஒன்றோட ஒன்று கலந்து இல்லாமல் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கலந்துக்கலாம். கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும், கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா கொதி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை எடுத்து இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும். இப்போ நான் ஏலக்காயும் சுக்கும் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது இதில் போட்டிருக்கேன். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லாவே வந்துருச்சு. பால் கொழுக்கட்டை ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை அமர்த்திக்கிறேன். இப்போ முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி.